நான் சொல்றேன், தயவு செய்கிற உங்களுக்கு தயவு பெறுகிற ஒரு வருஷமாய் இந்த வருஷம் இருக்கிறது. நகோமி தன் 2 மருமக்களை நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. ஸோ ஃபேவர்ன்றது அவங்க லைஃப் ஸ்டைல். எல்லாம் சொல்லுங்க, ஃபேவர் இஸ் த லைஃப் ஸ்டைல்ஸ். அவங்க 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 பேச்சில் என்ன இருக்குது தெரியுமா? அதாவது நியாயமானபடி என்ன செய்யணுமோ அதுக்கு பேர் தயவு கிடையாது. தயவுனால என்ன தெரிஞ்சுக்கோங்க, என்னன்னா நியாயம் இல்லாத ஒரு நல்ல செயல். புரியுதா உங்களுக்கு? நியாயமா பார்த்தா அப்படின்றாங்கல்ல, அப்படி பார்க்காததுக்கு பேர் தான் தயவு. நியாயமா பார்த்தா நீ பண்ணதுக்கு வாழ்நாளெல்லாம், ஆனால் தயவு உங்களை வாழ வைக்கும். ஒரு சின்ன ஃபேவரை நகோமியுடைய வாழ்க்கையில் ரூத் விதைக்கிறா, அது பெரிய அறுவடையை வாழ்க்கையில் கொண்டு வருது. ஆமென். தயவை விதையுங்கள். நீங்கள் கூட தயவு காட்ட முடியும். சில பேருக்கு நியாயமாடி பார்த்தா அப்படி செய்ய முடியாது. நியாயமாக பார்த்தா அவன் தான் என்னை வந்து பார்க்கணும், இருக்குதா இல்லையா? நியாயமாக பார்த்தா அவங்க தான் மன்னிப்பு கேட்கணும். நியாயமாக பார்த்தா, இந்த நியாயமெல்லாம் பார்க்காம பண்ணீங்கன்னா நீங்கள் தயவாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். இவ என்ன பண்ணுறா, தன் மாமிக்கு ஒரு சின்ன ஃபேவரை என்ன பண்ணுறா, ரிலீஸ் பண்ணுறா. அப்போ பேசும்போதே அந்த மாமி சொல்லுது பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக. நான் சொல்கிறேன், தயவு செய்கிற உங்களுக்கு தயவு பெறுகிற ஒரு வருஷமாய் இந்த வருஷம் இருக்கிறது. ஆமென். ஒரு வயதானவங்களுக்கு அப்படி பண்ணணுன்றது இல்லை. சரி, இப்போ அதான் முடிஞ்சிச்சு, உன் பையன் இறந்து போயிட்டான், நீ உன் வழியை பாரு, என் வழியை பாரு, என் வாழ்க்கையை நான் பார்க்க வேண்டாமா அப்படின்னு ரூத்து போகணுன்னா என்ன பண்ணியிருக்கலாம், போயிருக்கலாம். பட் வேண்டாம் அப்படின்னு தயவை காட்டுறா பாருங்க. என்ன நடக்குது பாருங்க அவளுக்கு. தயவை நீங்கள் சின்ன அளவில் விதைச்சிங்கன்னா பெரிய அளவில் இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமாம், பெரிய அளவில் உங்களுக்கு அறுவடையை கர்த்தர் தருவார். அதனால தான் போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்கிறான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் நிழலில் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. ஆமென். அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறான். அப்போ ரூத்து அந்த கான்வர்சேஷன் பாருங்க. ரூத் சொல்கிறா, அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரரின் ஒருத்திக்கு சமமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடு பட்சமாய் பேசினீரே என்றாள். பாருங்க, இவளுக்கு வந்த தயவு இவளுடைய வாழ்க்கையில் சின்னதாக ஃபேவரை விதைச்சிருக்கிறா. இப்போ இவ அறுக்கிறதுன்றது பெரிய அளவில் தயவாக இருக்கிறா பாருங்க. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சோ த ஃபேவர். ஆமென். தயவாக நடந்துக்கோங்க, கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. சோ த ஃபேவர். ஆமென். சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் போட்டு ரொம்ப இது பண்ணாமல் ஜஸ்ட் சோ த ஃபேவர். நீங்கள் மட்டும் தயவை அப்படியே காட்டி பாருங்க. இந்த வருஷம் தயவின் மலையில் கொட்டுன்னு நினைகிற மாதிரி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். ஆமென்.